அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். ஆடி அமாவாசை நாள் அன்னைக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஆடி அமாவாசை அன்னைக்கு வாசலில் கோலம் போடக்கூடாது. ஆடி அமாவாசை அன்னைக்கு காலையில் வீட்டை சுத்தம் செய்யவோ, சமையல் அறைய மற்றும் பூஜை அறைய சுத்தம் செய்யவோ கூடாது. நீர்நிலைகளுக்கு போய் தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் முன்னோர்கள் படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது. பூஜை அறையில் விளக்கேற்றுவதோட தனியாக முன்னோர்கள் படத்திற்கு முன்பு ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றணும். முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிடணும். மற்றவங்களுக்கு வெளியாட்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதே போல் வெளியாட்களை வீட்டிற்கு கூப்பிட்டு உணவளிக்கக்கூடாது. அப்படி உணவளிக்கிறதா இருந்தால் பகல் 12 மணிக்கு மேலே தான் உணவு கொடுக்கணும். முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாது. 2 இலைகள் போட்டு தான் படையல் கொடுக்கணும். பித்ருக்கள் படங்களை அங்கொன்னும் இங்கொன்னுமா வச்சிருக்கக்கூடாது. ஒரே இடத்துல வச்சு படையல் போடணும். காகத்திற்கு சாதம் வச்ச பிறகுதான் பித்ருக்களுக்கு படையல் போடணும். அதுக்கு முன்பாக படையல் போடக்கூடாது. ஆடி அமாவாசை அன்னைக்கு நகம் வெட்டக்கூடாது. பெண்கள் தலையை விரித்து போட்டபடி இருக்கக்கூடாது. நெற்றியில் குங்குமமோ திருநீரோ இல்லாமல் இருக்கக்கூடாது. பெண்கள் குளிச்சுட்டு தான் சமையல் செய்யணும். குளிக்காமல் சமையல் அறைக்குள்ளேயே செல்லக்கூடாது. ஆண்டு முழுவதும் அமாவாசை வந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் வர்ற அமாவாசை சிறப்பானதாக கருதப்படுது. இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு என்னென்ன செய்யணுங்கிறதையும் பார்க்கலாம். அதிகாலையில் எழுந்திரிச்சு சமய சடங்குகள், கோவில்களுக்கு செல்வது, முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறது, தானம் செய்கிறது போன்றவை எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த நாளில் குலதெய்வங்களை வணங்கி வழிபடுறது மூலமாக முன்னோர்களோட சுமைகளில் இருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது இந்துக்களோட நம்பிக்கை. ஆடி அமாவாசையின் போது கடல் அல்லது புண்ணிய நதிகளில் நீராடினா நம்மளோட பாவங்கள் நீங்குங்கிறது ஐதீகம். ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வழிபட உகந்த நாளாக கருதப்படுது. நமது முன்னோர்கள் அல்லது பித்ருக்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்கும் நன்றி செலுத்துறதுக்கும் இது ஒரு நல்ல நாள் அப்படின்னு நம்பப்படுது. இந்த நாளில் மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு சிறப்பு சடங்குகள் மற்றும் உணவு, தண்ணீர் மற்றும் பிரார்த்தனைகளையும் செய்கிறாங்க. இந்த நாளில் முன்னோர்களுக்கு நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அப்படி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க அன்னதானமும் செய்யலாம். இப்படி செய்கிறது மூலமாக பித்ருதோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். மேலும் ஆடி அமாவாசை தினத்தில் காகத்துக்கு சாதம் வைப்பதும் நமது முன்னோர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்குரிய வழியாகும். அமாவாசை அன்னைக்கு நதிக்கரையிலோ கடற்கரையிலோ முன்னோரை நினைச்சு சிறிது எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்தாலே அவங்களோட தாகமும் பசியும் அடங்கிடும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. இறந்த முன்னோர்களோட மனம் குளிர அன்னதானம், வஸ்திரதானம், பழ வகைகள் தானம் போன்றவற்றை செய்கிறது நமக்கு நல்ல நன்மையை பயக்கும். சூரிய பகவானை வணங்கி கிழக்கு பக்கம் நின்று வலது கையில் எள் எடுத்து பின்பு தூய பாத்திரத்தில் தூய நீரை எடுத்து சூரியனை பார்த்து இறந்த முன்னோர்களை நினச்சி அவங்களோட பெயர்களை கூறி எள் மீது நீர் விட்டு கீழே உள்ள பாத்திரத்தில் விடணும். பின்பு அந்த நீரை கடல், ஆறு, ஏரி, குளம் பகுதிகளை விட்டு விடலான்னு அர்ச்சகர்கள் சொல்கிறாங்க. மேலும் பலர் தங்களோட முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை வேண்டி கோவில்களுக்கு சென்று சிறப்பு பூஜைகளும் செய்கிறாங்க. ஆடி அமாவாசை தினம் முன்னோர்கள் கிட்ட மன்னிப்பு கோரவும் அதன் மூலம் எதிர்கால வெற்றி மற்றும் செழிப்புக்காக அவர்கள்கிட்ட ஆசீர்வாதத்தை பெறவும் வழிபடப்படுகிறது. ஆடி அமாவாசை நாளில் புனித நீர்நிலைகளில் நீராடி கோவில் வழிபாடு செய்யணும். ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், வேதாரண்யம், கோடியக்கரை, பூம்புகார், திருப்புல்லானி, திருச்செந்தூர் உள்ளிட்ட கடல் தீர்த்தங்களில் நீராடி தர்ப்பணம் செய்கிறது நல்லது. காவிரி பாயிர புனித தலங்களான பவானி, கொடுமுடி, ஈரோடு, முக்கொம்பு, ஸ்ரீரங்கம், திருவையாறு, கும்பகோணம், மயிலாடுதுறை போன்ற தலங்களிலும் தர்ப்பணம் செய்யலாம். ஆடி அமாவாசை மட்டும் ஏன் இவ்வளோ சிறப்பாக சொல்லப்படுது? ஆடி அமாவாசையின் போது சிவனை குறிக்கிற சூரியன் சந்திரனோட சேர்ந்து சக்தியை குறிக்கிற சந்திரனின் செல்வாக்கு அதிகரிக்குது. இதனாலேயே ஆடி அமாவாசை சிறப்பான நாளாக கருதப்படுது. இந்த சிறப்பான நாளில் பித்ருக்கள் என்று அழைக்கப்படும் நமது முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து தங்களோட சந்ததியினரை ஆசீர்வதிப்பாங்கன்னு நம்பப்படுது. எனவே அவங்கள மகிழ்வித்து கௌரவிக்க தர்ப்பணம் செய்கிறது ஆடி அமாவாசையோட முக்கியத்துவமாக இருக்குது. ஆடி அமாவாசை நாளன்னைக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் மிக முக்கியமாக கருதப்படுது. தேவைப்படுறவங்களுக்கு, இயலாதவங்களுக்கு உணவு, உடைகள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை தானம் செய்கிறது மிகவும் புண்ணியம் கொடுக்கும். ஆடி அமாவாசைங்கிறது ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்குது. நம்முடைய வேர்களோட மீண்டும் இணைகிறதுக்கும் நம் முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கும்
இந்த வாய்ப்பை நாமளும் பயன்படுத்திக்கலாம். இதன் மூலம் நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கும் பித்திருக்களோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு நாமளும் வழிகாட்டுதலாக இருப்போம். பாவங்களை நீக்கி புண்ணியங்களை சேர்ப்போம். நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.